குத்திட்டான்னு சொல்கிறீங்க. ஏன் குத்தனா? எத்தனையோ தாய் தந்தையை வந்து பார்த்துக்க முடியாமல் ரோட்லேயோ பிளாட்பாரத்துலேயோ அனாத ஆசிரமத்திலையும் சேர்த்துட்டு போகிற இந்த காலத்தில் தன் தாய் பெற்றெடுத்து அந்த தாய் வலியால் துடிக்கிறத பார்க்க முடியாமல் ஒரு டாக்டரை குத்திட்டான். நான் நியாயப்படுத்தலை, தவறு தான். ஒரு உயிருக்காக இன்னொரு உயிர் எடுக்கிறது தவறு தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் கரெக்டாக நடந்துக்கிறாங்களா? இந்த டாக்டர் என்ன பண்ணார் ஏது பண்ணுறது அப்புறம் வருவோம். எல்லா டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கரெக்டாக பார்க்குறாங்களா? அதோ 2 days முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண் செத்துட்டா. இதோ இன்னைக்கு காலையில் அந்த டாக்டர் குத்து வாங்கின ஹாஸ்பிட்டல்லையே ஒரு சின்ன பையன் செத்துட்டான். ஒரு வயிற்று வலின்னு வந்தான், ஒரு கல் இருக்குன்னு வந்தான், அவன் செத்துட்டான். அப்போ என்ன நடக்குது? நான் என்ன கேட்குறேன்னா, டாக்டரை குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வரீங்க, எம்பி வரீங்க, துணை முதலமைச்சர் வரீங்க, முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ டாக்டர் உயிர், அப்போ பொதுமக்கள் உயிர் எது? என்னையா நியாயம்? என்னையா போயிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்கு? இப்போ வா, துணை முதலமைச்சர் வா, எம்எல்ஏ வா, எம்பி வா, அறிக்கை விட்டு அத்தனை பேர் திருப்பி வா. இந்த பொதுமக்கள் உயிருக்கு என்ன? யாரை நம்பி வராங்க? அரசாங்க டாக்டர்களை நம்பி தான் வராங்க. யார் காப்பாற்றணும்? இந்த சொல்றான், எந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலன்னு சொல்றான். பதில் சொல்ல வா. துணை முதலமைச்சர் எங்க? வா வா, அன்னைக்கு வந்தல்ல, வா இன்னைக்கு வா. அந்த பொதுமக்களுக்கு அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லுவா. அந்த பையன் குத்திட்டான்ட்டு 7 கேஸ் 8 கேஸ் 9 கேஸ் போடுறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த அம்மா செத்து, இந்த பையன் செத்து போயிட்டான், முந்தானே இந்த அம்மா செத்து, இந்த மாதிரி டெய்லி நியூஸில் தெரிஞ்சது 2 விஷயம், நியூஸில் தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க மேலே என்ன கேஸ் போடுவீங்க? இப்போ இந்த பையன் செத்துருக்கா, அதை பார்க்காத அந்த டாக்டர்ஸ் அந்த நர்ஸு மேலே எத்தனை கேஸ் நீங்கள் பதிய போறீங்க? காவல்துறையே சார், ரத்தம் கொதிக்குது சார். சார் இப்போ ஒரு ஜிஹெச் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்கேன் எடுக்க போனால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கிறாங்க. ஏன்? கண்ட கர்மத்துக்கு நிதி ஒதுக்குற நீங்க, செத்தவனுக்கு சமாதி அமைக்கிற நீங்க. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு 10 எக்ஸ்ரே சென்டர் வைங்க, 10 ஸ்கேன் சென்டர் வைங்க. ஓட்டு வாங்க மட்டும் காலில் விழுற, அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஓட்டு வாங்குற, 200 300 கொடுத்து பிச்சை எடுத்து ஓட்டை வாங்கி ஏமாத்துற. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்க செத்தா எனக்கு என்ன இருந்தா என்னையா அர்த்தம்? யார் மக்களை காப்பாற்றுவா? அரசாங்கம் எதுக்கு? எதுக்கு வேணும்? வேணும், நல்லா வேணும். 200க்கும் 300க்கும் இந்த கோட்டுக்கும் இந்த பிரியாணிக்கும் கையேந்தி நிற்கிற இந்த மக்கள் கூட்டங்கள் மாறுற வரைக்கும் இந்த அவல நிலை இருக்கத்தான் செய்யும். படுங்க படுங்க, இன்னும் நல்லா படுங்க. திருந்தணும், மக்கள் திருந்தணும். தயவு செய்து மானம் சூடு சுரண உள்ள அத்தனை பேரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மக்கள் திருந்துட்டோம். 200 300க்கு ஆசைப்பட்டு ஓட்ட போட்டு இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கேன்னு திருந்துட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரியல.